வணக்கம் தமிழா. இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது ஓப்போ வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்கிற ஓப்போ A74 5Gங்கிற ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஃபோன் வந்து முதல் முறையாக இந்தியாவில் வந்து Snapdragon 480 சிப்செட்டில் பவர் ஆகிற ஃபோன் இது. இந்த சிப்செட் எப்படி, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி, எல்லாமே வந்து இந்த பதிவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து ஃபுல்லாக இதை பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் பட்டன் நமக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவு தருங்க. சப்போர்ட்டுக்கு நன்றி. இப்போதைக்கு ஒரே ஒரு வேரியண்ட் தான் கொண்டு வந்திருக்காங்க. 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் ஓடி வருது. சார் வேல்யூ வந்து பாக்ஸ்லேயே போட்டிருக்காங்க, லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. பாக்ஸில் வந்து உங்களுக்கு சாஃப்ட் பேக் கேஸ், சிம் எஜெக்டர் பின், சில மேனுவல்ஸ் இருக்குது. இப்போ ஃபோனை வெளியில் எடுக்கலாம். எப்படி இருக்குது பார்க்க? இது வந்து பர்பிள் கலர் வேரியண்ட். பிளாக்லையும் ஒரு கலர் ஆப்ஷன் தராங்க. பர்பிள் ப்ளூன்னு பல ஷேட்ஸ் தெரியுது. ஷைனிங்காக மினுமினுக்குது. சரி, பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு திரும்பவும் ஃபோனுக்கு வருவோம். 18 வாட்ஸ் சார்ஜர், USB டைப் சி கேபிள். கலர்ஸ் வந்து பளிச்சுன்னு இருக்குது. பிளாஸ்டிக் பாடி தான். 8.4 mm திக்னஸ், 188 கிராம்ஸ் வெயிட்டில் இருக்குது. கார்னர்ஸ் வந்து ரவுண்டடாக இருக்குது. மேல் பக்கம் க்ளீனாக இருக்குது, ஒன்றும் இல்லை. கீழே வந்து ஸ்பீக்கர், USB டைப் சி போர்ட், மைக் மற்றும் ஆடியோ போர்ட் இருக்குது. ரைட் சைடில் வந்து பவர் பட்டன். இது வந்து சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் டபுள் வேலை பண்ணுது. லெஃப்ட் சைடில் வந்து வால்யூம் பட்டன் மற்றும் சிம் ட்ரே. இதில் நீங்கள் வந்து 2 சிம் மற்றும் கூடுதலாக ஒரு மெமரி கார்டும் போடலாம். டூவல் வோல்டி வாய்ஸ் ஓவர் வைஃபை சப்போர்ட் இருக்குது. பின்பக்கம் வந்து இந்த மாதிரி பிளாக்ல ரெக்டாங்குலர் கேமரா மாடியூல், 48 MP கேமரானு போட்டிருக்கு. ஓப்போ பிராண்டிங்கும் இருக்குது. சைடு பஞ்ச் ஹோல் ஓடி வர டிஸ்பிளே இது. IPS LCD டிஸ்பிளே தான். 6.5 inches சைஸ். ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன், 90 Hz ரிஃப்ரெஷ் ஓடி வருது. கலர்ஸ் வந்து நல்லா பிரைட்டாக நல்லாவே இருக்குது. கலர் ரீப்ரொடக்ஷன் நல்லா இருக்குது. அதுக்கு காரணம் வந்து 100% DCI-P3 கலர் கேமெட் இருக்குது இந்த டிஸ்பிளேயில். 480 nits பிரைட்னஸ். IPS LCD டிஸ்பிளேயில் ஒரு தரமான பேனல் தந்திருக்காங்க. ஸோ வீடியோஸ் வந்து பார்க்க நல்லாயிருக்கு. டிஸ்பிளே செட்டிங்ஸில் வந்து டார்க் மோட் எனேபிள் பண்ணலாம். அதில் வந்து அடிஷ்னலாக சில செட்டிங்ஸும் தந்திருக்காங்க. என்ஹான்ஸ், மீடியம், ஜென்டில்னு. ஹை கம்ஃபர்ட் மோட் உண்டு. ஸ்க்ரீன் ரிஃப்ரெஷ் ரேட் 90 Hz வேண்டாம்னா நீங்கள் 60 Hzக்கு வச்சுக்கலாம். பேட்டரி லைஃப் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இந்த செட்டிங்ஸில். இந்த ஃபோன் வந்து Android 11 பேஸ் பண்ணி கலர் OS 11.1ல் ரன் ஆகுது. கலர் OS வந்து இப்போ இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் UIன்னு சொல்லலாம். நல்லா பண்ணிட்டு வராங்க இப்போ ஓப்போ. பர்சனலைசேஷன் ஆப்ஷனில் வந்து ஐகான் ஸ்டைல், கலர்ஸ், ஆப் லேஅவுட் இதெல்லாம் வந்து நீங்கள் டியூன் பண்ணலாம். கன்வீனியன்ஸ் டூலில் வந்து ஜெஸ்டர் நேவிகேஷன், ஜெஸ்டர் அண்ட் மோஷன் ஆக்ஷன்ஸ், லாக் ஸ்க்ரீனில் இருந்து டைரெக்டாக நீங்கள் ஜெஸ்டர் ஆக்ஷன் மூலமாக சில ஆப்பை நீங்கள் டைரெக்டாக ஓப்பன் பண்ணலாம். அதுக்கான கஸ்டமைசேஷன் செட்டிங்ஸ், 3 finger ஸ்க்ரீன்ஷாட், ரேஸ் டு வேக், ஃப்ளிப் டு மியூட் இன்கமிங் கால், ஸ்க்ரீன் ரெக்கார்டிங், அசிஸ்டி பால்னு ஒரு குவிக் ஆக்சஸ் செட்டிங்ஸ், ஸ்மார்ட் சைட் பார், டூவல் லேப், இப்படி பல ஃபீச்சர்ஸ் ஓஎஸில் இருக்குது. FM ரேடியோ உண்டு. OTG சப்போர்ட் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ரொம்ப ஆக்குரேட்டாக வேலை செய்யுது. ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. ஆப் லாக் பண்ணலாம். ஃபேஸ் அன்லாக்கும் உண்டு. சரி, இப்போ இந்த Snapdragon 480 ப்ராசஸருக்கு வருவோம். பொதுவாக வந்து 400 சீரிஸ் ப்ராசஸர்னாலே ஒரு என்ட்ரி லெவல் ப்ராசஸர், பெர்ஃபார்மன்ஸ் பெருசாக இருக்காதுன்னு ஒரு எண்ணம் உண்டு. அது ஓரளவுக்கு உண்மையும் கூட. பட் இந்த Snapdragon 480 சிப்செட்டில் வந்து Qualcomm கொஞ்சம் மெனக்கிட்டு பெரிய அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆக்டோகோர் ப்ராசஸர், 2 Cortex A76 கோர்ஸ் 2.0 GHzல கிளாக் ஆகிருக்கு. கூடவே 6 A55 கோர்ஸ் 1.8 GHzல இருக்குது. இதுக்கு முந்தைய Snapdragon 460 கம்பேர் பண்ணும்போது பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் பவர் எஃபிஷியன்சி வந்து டபுள் ஜம்ப் இருக்குது. இதை விட பெரிய அப்கிரேட் வந்து GPUவில் கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து Adreno 619 GPU இருக்குது. Snapdragon 750Gயில் உள்ள சேம் GPU இது. ஸோ கேமிங்கில் வந்து கிராஃபிக்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. கால் ஆஃப் டியூட்டி வந்து ஹை கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸில் டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ 400 சீரிஸ்னு பார்க்கும்போது Snapdragon 480ல் வந்து ஒரு பெரிய லீப் பெர்ஃபார்மன்ஸ் அளவில் தந்திருக்காங்க. 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் இருக்குது. UFS 2.1 ஸ்டோரேஜ் இது. கேமராவுக்கு வருவோம். 3 கேமரா பின்பக்கம். 48 MP மெயின் கேமரா, 2 MP மேக்ரோ சென்சர் ப்ளஸ் 2 MP மோனோ சென்சர். கடைசி ரெண்டும் பேருக்கு தான். 8 MP செல்ஃபி கேமரா இருக்குது. சில கேமரா சாம்பிள்ஸ் பார்ப்போம். கேமரா சொல்கிறதுக்கு பெருசாக இல்லை, ஒரு சாதாரண ரகம் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு. பல ஃபோட்டோஸில் வந்து கலர்ஸ் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது. சிலதில் வந்து நல்லா இருக்குது. ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை. செல்ஃபி வந்து பரவாயில்லை. ஸோ ஃப்ரண்ட் கேமராலேயே நீங்கள் வந்து மேக்ஸிமம் 1080pல நீங்கள் வீடியோ எடுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஃப்ரண்ட் கேமராவில் 1080pல நான் எடுக்கக்கூடிய வீடியோ சாம்பிள்.
ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 1080p எடுக்கக்கூடிய வீடியோ சாம்பிள். வீடியோ எடுக்கும்போதே நீங்கள் வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஸ்மூத்தாக ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம் வீடியோ எடுக்கும்போது. ஐயாயிரம் mAh பேட்டரி, 18 வாட்ஸ் சார்ஜிங் ஓடி வருது. பேட்டரி லைஃப் நல்ல எதிர்பார்க்கலாம் இதில். இந்த சிப்செட் வந்து ஒரு பவர் எஃபிஷியன்சி நல்லா கிடைக்கக்கூடிய ஒரு சிப்செட். ஸோ நல்ல ஒரு பேட்டரி லைஃப் எதிர்பார்க்கலாம். ஸோ இதான் வந்து Oppo A74 5G. இந்த ஃபோனோட விலை வந்து 18,000 ரூபா. இந்த விலைக்கு பெருசாக சொல்கிற அளவுக்கு இது இல்லை. விலையும் அதிகம். டிஸ்பிளே வந்து நல்லா இருக்குது. நல்ல பேட்டரி லைஃப் எதிர்பார்க்கலாம். Snapdragon 480 சிப்செட்னு பார்க்கும்போது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் 400 சீரீஸில். பட் இந்த விலைக்கு பெட்டர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு மார்க்கெட்டில் இருக்குது. பின்ன ஓப்போ ஃபோன் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் இஷ்டம், உங்கள் யூசேஜை பொறுத்து வாங்க. கேமரான்னு பார்த்தீங்கன்னா Oppo F19 இதை விட ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமி ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.